ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நைட்டர்ஸ் கம்போட ஃபைனல் எபிசோட் கிளைமேக்ஸ் எபிசோடை பார்க்க போகிறோம். யாரு தாண்டா இந்த கேமெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற எல்லா கொஷினுக்கும் டப்புன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் நம்ம எண்டில் காத்திருக்கு. இது வரைக்கும் மாஃபியான்னு நினச்சவனுங்கள்லாம் ரியல் மாஃபியாவே இல்லை, நீ தாண்டா ரியல் மாஃபியான்ற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டும் இருக்குது. வாங்க நம்ம இப்போது கிளைமேக்ஸ் எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எல்லாரும் நம்ம ஃபேட்டி பாய் மேலே தான் டவுட்டில் இருக்காங்க. இவன் தான் நம்ம போலீஸ் ஆஃபீஸரை கொன்றிருப்பான், இவனுக்கு தான் அடிபட்டிருக்குன்ட்டு எல்லாரும் ஃபேட்டி பாய்க்கு பாவம் ஓட் பண்ணிடுறாங்க. நான் பண்ணலை நான் கதறான். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் ஜூவா மேலே தான் டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் ஜூவாவுக்கு நம்ம ஹீரோ ஓட் பண்ணிடுறாரு, ஹீரோயினும் ஜூவாவுக்கு ஓட் பண்ணிடுறாங்க. ஆனால் மற்றவங்க பேலன்ஸ் 4 பேர் இருந்தாங்க. 4 பேருமே நம்ம ஜூவாவுக்கு ஓட் பண்ணாமல் ஃபேட்டிக்கு தான் ஓட் பண்ணியிருக்கான். ஜூவா வந்து நான் அந்த கேமரா சார்ஜ் ஆகிடுச்சான்னு பார்க்க வந்தேன்னு சொல்லவே இவங்களும் மேபி அப்படி வந்திருக்கலாமே அவன் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இந்த மாயா, அதுக்கப்புறம் ஃபேட்டியோட ஃப்ரெண்டு எல்லாருமே, அப்புறம் அந்த லீ, இந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்காள், எல்லாருமே ஃபேட்டிக்கு ஓட் பண்ணிடுறான். அதுவும் ஃபேட்டி கூடவே ஒருத்தன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பான், அவன் கூட நம்ம ஃபேட்டிக்கு ஓட் பண்ணிடுறான். பாவம் நம்ம ஃபேட்டிக்கு மனசு கஷ்டமாயிடுது. இந்த காயம் சத்தியமாக எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியாதுடா, காலை எழுந்து பார்க்கும்போது அடிபட்டிருந்ததா, நான் உங்ககிட்ட சொல்ல நீ என்ன தப்பாக நினச்சி போகிற, எங்கே என்ன சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் நான் சொல்லலை அப்படின்னா அவன் ஃப்ரெண்டு கேட்கவே இல்லை. உடனே டப்புன்னு ஓட் பண்ணிடுறான். பாவம் நம்ம ஃபேட்டியோட மனசு 2 உடஞ்சே போகுது. உங்களெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுன்னு நம்பணும்லடா, நீங்களை சொல்லணும் அப்படின்ட்டு அவன் அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறான் ஃபேட்டி. இந்த லீ பொண்ணும் நம்ம இப்போ ஒளிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்ட்டு இப்போ எல்லாரும் ஒளிஞ்சிக்க போகிறாங்க. இவங்கெல்லாம் ஜூவா பார்த்துட்டே இருக்கான், யார் யார் எங்கெங்கே ஒளிய போகிறாங்க, ஏன்னா இவங்களெல்லாம் இன்றைக்கி மாஃபியா கொல்லணும்ல, பேலன்ஸ் இருக்கவங்க இவங்க தானே அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 11:15 ஆகுது. ஜூவாவும் சரி நம்மளும் டவுட் வரக்கூடாது ஒளிஞ்சுக்கலான்னு போகிறான். ஆனால் ஹீரோவுக்கு ஜூவா மேலே பெரிய டவுட்டு. ஃபேட்டி போய் கடைசியாக நான் சாப்பிட்டாது சாவுறேன், என்னை விடுங்கடா, உங்களெல்லாம் நம்பின பார்த்தியா அப்படின்ட்டு போய் உட்காந்து கதறான் அழுதுட்டுருக்கான். பாவம் ஃபேட்டியோட நிலைமை இங்கே மோசமாக இருக்குது. ஜூவா எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான், யார் யார் எந்தெந்த சைடு போகிறான்ட்டு. இந்த லீ எங்கே போகிறா, ஃபேட்டியோட ஃப்ரெண்டு எங்கே போகிறான், எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டா ஜூவா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பெரிய டவுட்டு, நம்ம பெரிய தப்பு பண்ணுறோமோன்னு தோணுது, ரியல் மாஃபியா வேற எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானோன்னு தோணுது அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாயா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னு அங்கேருந்து போகிறாரு. எங்கே போகிறேன்னு நம்ம ஹீரோயினும் கேட்க, இல்லை ஜூவா மேலே எனக்கு பெரிய டவுட்டாக இருக்குது, எனக்கு என்னவோ ஜூவா தான்ட்டு தோணுதுன்ட்டு நம்ம ஹீரோ அங்கே போவ, இங்கே ஃபேட்டி எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து சாப்பிட்டுட்டு வயிறு ரொம்ப வலிக்குது, அந்த காயை வேற ரொம்ப வலிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கே ஹீரோ வந்து நம்ம ஜூவாவை போட்டு அடின்னு அடிக்கிறான். நீ தானடா இதெல்லாம் பண்ண, நீ தான் ரியல் மாஃபியான்னு எனக்கு தெரியும்டா, இவன்னா உன்னை கொண்டனா இன்னியோட இந்த கதை முதிரிஞ்சுதா அப்படின்ட்டு ஒரு பெரிய சிலிண்டர் எடுத்து அடிக்கலான்னு போகிறான். ஆனால் பாவம் நம்ம ஹீரோவுக்கு மனசு வரலை. ஏன்னா அவன் ஒரு சிட்டிசன், அதுவும் இல்லாமல் அவன் ரொம்ப இறங்கின மனசு வேற, அதனால நம்ம ஹீரோவால் கொல்ல முடியல ஜூவாவை. ஜூவா உடனே சொல்கிறான், இதெல்லாம் நான் தான் பண்ணேன், எப்படி என்னை கொடுமைப்படுத்தினாங்க தெரியுமா, எல்லாரும் இங்கே பாரு, என் உடம்புல இருக்க காயத்தெல்லாம் பாரு, ஒவ்வொருத்தரும் என்னை எப்படி தெரியுமா புள்ளி பண்ணுவாங்க, அதுவும் அந்த ரவுடி பையன் கேங்கெல்லாம் எவ்வளோ தெரியுமா நான் கெஞ்சுவேன், எவ்வளோ தெரியுமா என்னை கொடுமைப்படுத்துவாங்க, உங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, நீங்கள்லாம் சும்மா அப்போதைக்கு கேட்பீங்க அப்புறம் போயிடுவீங்கன்ட்டு நம்ம ஜூவா அவன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்ட, ஹீரோயின் இப்போ இங்கே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் வந்து மேலே இருக்க டென்ட்டில் தான் தங்கியிருந்தான்ட்டு ஹீரோ நம்ம கிட்ட சொல்லலையே, ஆனால் கரெக்டாக ரெஸ்ட் ரூம் போகும்போது நீ எப்படி மேலே ஏறி பார்த்த, அங்கே ஒரு டென்ட் இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ட்டு ஒரு பெரிய விஷயத்த நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா 5வது மாஃபியான்னு ஒருத்தி இருக்கா, அவ தான் நம்ம மாயாவே. இது வரைக்கும் எல்லா கொலைக்கு ஐடியா கொடுத்ததும் மாயா தான், ஃபைல்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணதும் கேமராவிலேருந்து மாயா தான். ஏன்னா மாயாவுக்கு தான் தெரியுது அங்கே ஒரு கேமரா இருந்ததுன்ட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் டாக்டரை கொன்னதும் நம்ம மாயா தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் கதறாங்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேனே, ஆனால் இப்படி பண்ணிட்டியே, ஒவ்வொரு க்ளூவாக நீ தான் அழிச்சிக்கிட்டு இருந்தல இது வரைக்கும் அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம ஹீரோயின். இங்கே ஃபேட்டி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த பொண்ணு வயிறு வலிக்குதுன்னு யாரும் அழுகுறாங்களே அப்படின்ட்டு நம்மளும் ஒளிஞ்சிக்கலாம் இதுக்குள்ளே அப்படின்ட்டு உள்ளே வரா. ஃபேட்டி உடனே நீ எனக்கு ஓட் பண்ணிட்டல, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணை கொல்லலான்னு பார்க்குறான் ஃபேட்டி. ஆனால் என்ன பிரயோஜனம்,
12 மணி ஆயிடுச்சு. இங்கே ஃபேட்டியோட ஃப்ரெண்டு வரான். அங்கே ஒரு கிளாஸ் இருக்கிறத பார்க்குறான். அது மாயாவோட கிளாஸு. அப்போ மாயாவோட கிளாஸ் இங்கே இருக்குன்னா அப்போ மாயா தான் இதெல்லாம் பண்ணுறதான்ட்டு அவன் அங்கே ஷாக்காக இங்கே 12 மணி ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ஃபேட்டியோட கண்ணும் ஒயிட்டாக ஆரம்பிக்குது. அப்படி அங்கே இருக்க எல்லா ஸ்நாக்ஸையும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்கான். கொட்டி கொட்டி வாய் ஃபுல்லாக கொட்டி கடைசியில் தொண்டையில் சிக்கி அவன் அங்கேயும் இறந்தும் போகிறான். இப்படி ஃபேட்டி அங்கே இறக்க இங்கே நம்ம ஹீரோயின் அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் தூங்க போகிறாங்க. கடைசியாக ஒன்று சொல்கிறாங்க, எல்லாரையும் காப்பாற்று, என்னையை மட்டும் வேணால் கொன்னுக்கோ, மற்றவங்கள யாரையும் கொன்றாத ப்ளீஸ் அப்படின்ட்டு அங்கே அவங்க தூங்க இங்கே ஹீரோவும் 12 மணி ஆயிடுச்சு அப்படியே தூங்கிடுறாங்க. உடனே இந்த மாஃபியா வேலையை ஆரம்பிச்சிட்டான். ஜூவா அடிக்கலான்னு வரான். ஆனால் அலாம் அடிக்குது. மற்ற மாஃபியா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் கொலை பண்ணணும், இப்போதைக்கு ஹீரோவை கொல்ல முடியாது, போய் மீட்டிங் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சரின்னு மீட்டிங் போட வரான். இப்போ நம்ம கடைசியாக இருக்கிற மாஃபியா மாயா தானே, அவ கூட மீட்டிங் போடலாம் அப்படின்ட்டு வரான். மாயா என்ன சொல்கிறான்னா, ஓகே இப்போ நம்ம எல்லாரையும் கொல்லணும் அதானே, ஆமாம் கரெக்டு, இப்போ இருக்கிற பேலன்ஸு 4 பேர், அவங்க எல்லாரையும் நம்ம கொல்லணும், ஹீரோவும் ஹீரோயினையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மாயா சொல்கிறான். ஓகே அப்போ லீயையும் ஃபேட்டியோட ஃப்ரெண்டையும் நான் கொன்னுடுறேன் அப்படின்ட்டு இப்போ இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. பாவம் நம்ம மாயாவுக்கு கொஞ்சம் மனசு இடிக்குது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. மாஃபியா கேமை நம்ம முடிக்கணும்னா பேலன்ஸ் இருக்க 4 பேரையும் கொன்னாதான் நம்ம 2 பேர் தப்பிக்க முடியும், இல்லைன்னா உனக்கும் எனக்கும் ஓட் பண்ணிட்டு நம்மளை நாளைக்கு இல்லை நாளைக்கு கொன்றுவானுங்க. ஓகேவா, சொன்னது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக ஹீரோவையோ ஹீரோயினையும் கொன்னுட்டு எனக்கு நீ ஒரு மெசேஜ் போடு, நான் போய் அவனுங்க 2 பேரையும் கொண்டு வந்துடுறேன்ட்டு கேஷுவலாக போகிறானுங்க. எல்லாத்தையும் பார்க்குறான், எங்கே போய் தங்கியிருக்கானுங்க, எங்கே கொலை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஃப்ரீசர் ரூமில் வச்சிடுறாங்க. மாயா ஃப்ரீசர் ரூமில் வச்சா அது 30 மினிட்ஸில் அவங்க ரத்தம்லாம் உறிஞ்சு இறந்துருவாங்க. அப்போது ஹீரோயினோட ஃபோன் அங்கே இருக்குது. அதை எடுத்து நம்ம ஜூவான் பேக்கெட்குள்ளே வச்சுக்கிறான். ஓகே இவ 30 மினிட்ஸில் இங்கே இறந்துருவா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம் ஃப்ரீசர் ரூம்லன்ட்டு ஹீரோயினை ஃப்ரீசர் ரூமில் வச்சுட்டு இப்போ ஜூவா கத்தி எடுத்துக்கிட்டு போகிறான் ஃபேட்டியோட ஃப்ரெண்டை கொல்றதுக்கு. அவனையும் பிளாஸ்டிக் கவர் போட்டு ஃபேட்டியோட ஃப்ரெண்டோட கதையும் அங்கேயே முடிக்கிறான். இப்போ அடுத்ததாக மாயா வரா ஹீரோவோட கதையை முடிக்க. ஹீரோவை கொல்லலான்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இங்கே ஃபேட்டி அவன் ஆல்ரெடி இறந்துட்டான். ஸோ கடைசியாக இருக்க பொண்ணு லீ தான். ஸோ எங்கே அப்படின்னு தேடுறான். அவள் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்ற ஒரு ஏரியாக்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்கா. ஓகே சாப்பிட்டு கொலை பண்ணலாமே, நமக்கு தான் டைம் இருக்கேன்ட்டு சாப்பிட்டு கொலை பண்ணலான்ட்டு எல்லா நூடுல்ஸையும் சாப்பிட அப்படியே இங்கே ஒரு பெரிய கத்தி எடுத்து குத்து குத்து குத்துன்னு கொண்டு லீயையும் கொலை பண்ணிடுறான். இங்கே மாயா மெசேஜ் அனுப்புகிறான். ஓகே 2 பேரும் இறந்துட்டாங்க, ஹீரோவும் இறந்துட்டாங்க ஹீரோயினும் இறந்துட்டாங்கன்ட்டு நம்ம ஜூவாவுக்கு நம்ம மாயா மெசேஜ் பண்ணுறான். உடனே ஜூவா என்ன பண்ணுறான், எல்லா ஃபோனையும் ஆன் பண்ணுறான். எல்லார் ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃபில் தான் இருக்குது, ஏன்னா இறந்துட்டா ஃபோனும் செத்து போயிடும். ஆனால் ஹீரோயினோட ஃபோன் மட்டும் ஆன் ஆகுது. அப்போ ஹீரோயின் இன்னும் சாகலைன்னு ஜூவா தெரிஞ்சுக்கிறான். நீ ஒழுங்காக கொலை பண்ணியா அப்படின்னு கேட்க, கரெக்டாக தானே கொலை பண்ண, நீ வேணால் பாரு ஃப்ரீசர் ரூம்குள்ளேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இருக்க ஃப்ரீசர் ரூம்குள்ளே ஜூவாவை மாயா கூட்டிகிட்டு போகிறா. என்ன அவள் இறந்த மாதிரியே தெரியல, இங்கே பாரு அவளோட ஃபோன் இன்னும் சுவிட்ச் ஆஃப் ஆகலை பாரு, அப்போ அவள் இறந்துருக்க மாட்டா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவள் இன்னும் இறக்கலைன்னொன்னே எதுக்காக இப்படி பண்ணுற, நம்ம இறந்துருவோம் அவள் இறக்கலான் அப்படின்ட்டு கத்தி எடுத்து குத்தலான்னு வர கரெக்டாக அலாம் அடிக்குது. மாஃபியா அவங்களே கொண்டுக்க முடியாது, அதே மாதிரி மற்றவங்களையும் கொல்ல முடியாது. மாஃபியா சிட்டிசன்ஸ் டாக்டர்ஸ் போலீஸை மட்டும் தான் கொல்ல முடியும். மாஃபியா இன்னொரு மாஃபியாவும் கொல்ல முடியாது, அது ரூல் பிரேக் பண்ணுறது அப்படின்ட்டு அலாம் அடிக்க மாயா நம்ம ஹீரோக்கோ ஹீரோயினுக்கோ ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கா. அதனால் ஸ்ப்ரேவை எடுத்து ஜூவா கண்ணுலேயே அடிச்சுட்டு அந்த ஃப்ரீசர் ரூம்குள்ளேயே அவனை மூடிட்டு இவ வெளியில் வந்துடுறான். ஜூவா இங்கே பாரு, நம்ம பண்ணுறது தப்பு, இந்த கேமை நம்ம இப்படி முடிக்கக்கூடாதுன்னவே ஜூவா கேட்குற மாதிரி இல்லை. ஹீரோயின் அங்கே தானே படுத்திருக்கா, அவளை கொண்டா கேம் தன்னால் முடிய போகுதுன்னு அந்த ஹீரோயினை கொல்லலான்னு பார்த்தா அந்த ஹீரோயினே அங்கே இல்லை. அங்கே இருந்தது நேற்று செத்த போலீஸ் ஆஃபீஸர் பொண்ணு. அவளோட கையில் அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுருப்பான் நம்ம மாயா, ஹீரோயின் கையில் இருந்த பிரேஸ்லெட்டை. அதுவும் இல்லாமல் ஜூவாக்கு தெரிகிற மாதிரி தான் ஹீரோயின் ஃபோனையே அங்கே வச்சுருப்பா. இதெல்லாம் நம்ம மாயாவோட பிளான் தான். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஜூவா. ஹீரோயினோட ஃபோனை வேணும்னே என்னை எடுக்க வச்சுருக்க, என்னை மாற்றத்து வச்சுருக்க,
கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜூவா அங்கே இங்கே ஹீரோயின் சேஃபாக தான் இருக்காங்க. அவங்கள ஒரு குடோன் மாதிரி இருக்குது, அதில் போட்டுட்டு ஃபோனையும் பக்கத்தில் வச்சுட்டு மாயா அங்கேருந்து போயிடுறா. இங்கே ஜூவா குளிருது, ஃப்ரீசர் ரூமில் 30 மினிட்ஸில் இவன் இறந்துருவான் அப்படின்ட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ போனால் ஏதோ பால்லாம் வருது, ஏதோ அவனுக்கு சம் இல்யூஷன்ஸ்லாம் தோணுது. என்னன்னு பார்த்தா இறந்த இந்த ரவுடி பையன் வந்து தானாக எழுந்து நிற்கிறான். அதை பார்த்துட்டு பயந்துடுறான். ஏன்னா ஃப்ரீசர் ரூமில் தான் மற்றவங்களோட டெட் பாடியும் இருக்குது. எல்லாரும் அவன் கிட்ட வர மாதிரி இருக்குது. அதை நினச்சி ரொம்பவே இல்யூஷனால் அவன் பயந்து அங்கே அலறிக்கிட்டு இருக்க அப்படியே விடியவும் ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கு ஒன்றுமே ஆகலை, எழுந்துக்கிறாங்க. ஆனால் பாவம் ஹீரோக்கு அதுவும் அடிப்பட்ட மாதிரியே இருக்குது. ஆனால் அதுவும் தப்பு, ஹீரோக்கும் எதுவும் ஆகலை. மாயா ஹீரோவையும் ஹீரோயினும் 2 பேரையும் எதுவுமே பண்ணலை. இப்போ 2 பேருமே எழுந்து வராங்க. ஆனால் மற்ற 2 பேர் இறந்துட்டாங்க. அதாவது ஃபேட்டியோட பாய் ஃப்ரெண்ட் அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. உயிரோடு இருக்கிறது ஹீரோவோ ஹீரோயினும் ஜூவாவோ அப்புறம் மாயாவும் மட்டும்தான். ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, எதுக்கு என்னை கொலை பண்ணாமல் விட்ட, நீ மாஃபியா தானே, என்னை கொல்ல வேண்டித்தானே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. பின்னாடியே நம்ம ஹீரோவும் வந்துடுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் மாயா தானா, நம்ம கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டல அப்படின்ட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு நம்ம ஹீரோவும். மாயா ஆனால் எதுக்குமே பதில் சொல்லலை. இப்போதைக்கு என்னால் எதுக்குமே பதில் சொல்ல முடியாது, ஐ எம் சாரின்ட்டு அங்கேருந்து போயிடுறா. ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. டைரெக்டாக மாயா எங்கே போகிறான்னா ஜூவா இருந்த இடத்துக்கு தான் போகிறா. தேடி தேடி பார்க்குறா, அந்த ஜூவாவை காணவே காணோம். அப்போனா அவன் இன்னும் சாகலை. ஜூவா உயிரோட தான் இருக்கா, நீங்கள் பத்திரமா இருங்கன்னு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மெசேஜ் பண்ணிவிட்டு ஜூவாவை தேடிக்கிட்டு இருக்கா நம்ம மாயா. இங்கே ஹீரோ, நான் உடனே ஜூவாவை கண்டுபிடிச்சே ஆகணும், ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு தோணுது, நம்ம ஜூவாவை கண்டுபிடிக்கணுன்ட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் வேணான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ இங்கே இரு பத்திரமா, நான் ஜூவாவை கண்டுபிடிக்கிறேன்ட்டு ஹீரோவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது ஹீரோயின் மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க. ஹீரோயினோட பேக்கில் யாரோ ஒரு கிஃப்டை வச்சுருக்காங்க. அதை ஹீரோயின் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அது வேறு வச்சது யாரும் இல்லை, நம்ம மாயா தான் வச்சுருக்கா. ஏதோ ஒரு க்ளூ கொடுக்க பார்க்குறா நம்ம ஹீரோயினுக்கு. அந்த கிஃப்டையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரி இருக்குது. சரின்னு பென்ட்ரைவ் ஆச்சு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. என்னன்னா கேம், அதாவது இது வந்து ஒரு கேம், ஒரு ஆக்கரால் கண்டுபிடிக்கப்பட்ட கேம். இந்த கேமில் இருக்க மாயா வேற யாரும் இல்லை, இறந்ததா சொல்கிற பார்க் ஜூயி. நம்ம பார்க் ஜூயோட கேரக்டரை தான் மாயாவாக இங்கே மாற்றிருக்காங்க இந்த கேமில். மாயான்னு ஒருத்தி இல்லவே இல்லை ரியல் வேர்ல்டில். அப்போ தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அவங்க வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ஹீரோயினோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இறந்த பார்க் ஜூயி, அவங்க தான் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பார்க் ஜூயிக்கு பதிலாக இப்போ கேரக்டராக காட்டுறது நம்ம மாயாவை. ஆனால் மாயான்றது ஒரு கேரக்டரே கிடையாது. மாயாவோட ஃபேஸ் அப்படியே இப்போ பார்க் ஜூயியோட ஃபேஸாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த கேம் வேர்ல்டில் மாயான்றது ஒரு ஃபேக். அவள் வந்து யாரோட கேரக்டரை ரெகக்னைஸ் பண்ணுறான்னா பார்க் ஜூயியோட கேரக்டரை தான் அவள் வச்சுருக்கா. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அப்போனா இந்த மாயா தான் இந்த கேமோட ஹோஸ்ட்டு. பார்க் ஜூயி இறந்துட்டதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த கேம்குள்ளே ஃபேக்காக இருக்கிறவ மாயா, அவள் தான் இந்த கேமோட ஹோஸ்ட்டு அப்படின்ட்டு எல்லாமே தெரிய வருது நம்ம ஹீரோயினுக்கு. அப்படியே அங்கே கட் ஆகுது. இங்கே நம்ம ஹீரோவை தடுக்க பார்க்குறாங்க. நீ இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை, ஜூவா உன்னை கொன்றுவானோன்னே ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. மாஃபியானா கொல்றது தானே வேலை, நீ மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாரையும் கொண்டுட்டு தானே இருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜூவா கிட்டேருந்து மெசேஜ், ஹீரோயின் வேணும்னா உடனே ரூஃப் டாப்க்கு வாங்க, நான் அவளை பிடிச்சி வச்சுருக்கேன்னவே 2 பேரும் ஓடி போகிறாங்க. ஹீரோயினும் காப்பாற்றணுமே அப்படின்ட்டு மாயாவும் இவங்களும் 2 பேரையும் அங்கேயே நிற்க வச்சுட்டு ஒழுங்காக 2 பேருமே அவங்களே சூசைட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நான் ஹீரோயினை குத்தி கொன்றுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருக்கான் நம்ம ஜூவா. மாயாவும் உனக்கு என்ன இப்போ நான் இறக்கணும் அவளை தானே, நான் மேலேருந்து குதிச்சு இறந்துடுறேன், ஆனால் நீ ஹீரோயினை விட்டுரு சரியா அப்படின்ட்டு நம்ம மாயாவும் அப்படியே குதிக்கலான்னு போகிறா.
சீக்கிரம் குதி சீக்கிரம் குதிகின்ட்டு நம்ம ஜூவா சொல்கிறான். ஆனால் மாயா சொல்லிட்டு இருக்கா, இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, நான் குதிச்சாலும் நீ ஹீரோயினை விடுவியான்னு தெரியலை அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் போய்கிட்டே இருக்கும்போது ஹீரோயின் அப்படியே அந்த ஜூவாவை தள்ளி விட்டுட்டு எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் போய் நங்கு நங்கு நங்குன்னு 4 வைக்கிறாரு நம்ம ஜூவா ஃபேஸ்லே. ஆனால் ஜூவா ரொம்பவே பலசாலியாக இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை திருப்பி போட்டு நங்கு நங்கு நங்குன்னு ஒரு பெரிய கல் எடுத்து பாவம் மண்டையிலே அடிச்சிடுறான் நம்ம ஹீரோக்கு. ஹீரோவால் அன்கான்ஷியஸ் ஆகிட்டாரு, எழுந்துக்கவும் முடியல, பிளட்டு வேற போய்கிட்டே இருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் ஜூவா குத்தலான்னு வரான், மாயா காப்பாற்றலான்னு பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து மாயாவை காப்பாற்றணுமேன்ட்டு அவங்க முன்னாடி வந்து நின்னுடுறாங்க. பச்சாக்குன்னு ஏறுது கத்தி நம்ம ஹீரோயினோட வயிற்றுல. மாயாவை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோயின் ஜூவா கிட்டேருந்து கத்தி குத்து வாங்கிட்டாங்க. பாவம் அங்கே ப்ளீட் ஆகிக்கிட்டு இருக்கு, சுத்தமாக அவங்களால முடியல. இங்கே ஹீரோ எழுந்துக்கிறாரு, கான்ஷியஸ் வந்து எழுந்த உடனே ஓடுறாரு இந்த ஜூவாவை அடிக்க. ஆனால் ஜூவா ரொம்பவே பலசாலியாக இருக்கான். நங்கு நங்கு நங்குன்னு திரும்பவும் நம்ம ஜூவா வந்து ஹீரோவை அடிச்சுட்டு எழுந்து நிற்கிறான். ஐயோ திரும்பவும் ஹீரோவை கொண்டானா இவன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும் போது அதுதான் இல்லை, கடைசியில் ஹீரோ தான் நம்ம ஜூவாவை வயிற்றுலே குத்திருக்காரு. அப்படியே அங்கேயே விழுந்து ஜூவா ஸ்பாட்லேயே இறக்குறான். இங்கே பாவம் நம்ம ஹீரோயினுக்கு ப்ளீட் ஆகிட்டே இருக்கு. ஹீரோவும் எழுந்து வந்துடுறாரு. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாரு. பாவம் ரொம்ப வலிக்குது, ஹீரோயினால் தாங்க முடியல, என்னால் இனிமேல் தாங்க முடியாது, நான் இறந்துருவேன்னு நினைக்கிறேன்னு ஹீரோயினும் சொல்கிறாங்க. மாயா இல்லை நீ அப்படிலாம் சொல்லாதன்னும் போது மாயாவை பார்த்து ஒன்று தான் கேட்குறாங்க, நீ பார்க் ஜூயி தானே, எனக்கு நல்லாவே தெரியும் நீ மாயா கிடையாது, நீ பார்க் ஜூயி தான். நான் ரொம்பவே உன்னை மிஸ் பண்ண தெரியுமா, ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நீ இல்லாமல். நீ இப்போ இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த கேமை நம்ம முடிக்கணும், ஏதாவது பண்ணு, இங்கே இருக்கவங்க எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு இருக்கிற ஹீரோவையாவது நீ காப்பாற்று, இந்த கேமை எப்படியாவது முடி ப்ளீஸ் அப்படின்னு ரொம்பவே கெஞ்சுறாங்க. உடனே நம்ம பார்க் ஜூயி அதாவது மாயாவும் ஒரு முடிவெடுக்கிறா, நீ இங்கே இரு, நான் இப்போ இந்த கேமை முடிச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயினும் அங்கே குத்துயிரோ கொலையுரமா கிடக்குறாங்க. அப்படியே ஏறி போகிறா டெரஸ்க்கு ஏறி போன உடனே அப்படியே ஹீரோயினை பார்க்குறா. உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனான்ட்டு ஒரு வேர்டு மட்டும்தான் சொல்கிறா. சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே இறந்தும் போயிடுறா. அப்படியே அந்த கேமும் அங்கே முடியுது. என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா, சிட்டிசன்ஸ் வின் பண்ணிட்டாங்க, மாஃபியா எல்லாரும் இறந்துட்டாங்க, ஸோ இந்த கேமோட வின்னர்ஸ் சிட்டிசன்ஸ் தான் அப்படின்ட்டு. அங்கே அந்த கேம் முடிய ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு வழியாக எப்படியோ காப்பாற்றுறாங்க. இது வரைக்கும் இறந்த எல்லாரையும் காட்டுறாங்க. பல பேர் இந்த கேமில் வந்து மாட்டி இறந்துருப்பாங்க, ரொம்பவே கஷ்டமும் பட்டிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் கொடூரமாக இறக்கப்பட்டிருப்பாங்க. கடைசியாக ஹீரோவும் ஹீரோயினும் தான் தப்பிக்கிறாங்க. இப்படி தான் இந்த கேம் முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை, இங்கே தான் ரியல் வேர்ல்டு ட்விஸ்டே இருக்குது. அப்படியே ஒரு லேபில் இருந்து நம்ம ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அந்த லேபில் நம்ம ஹீரோயின் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த லேபில் ஒரு ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க, நம்ம எப்படி லேபுக்கு வந்தோம், நம்ம எப்படி இங்கே இருக்கோன்னு ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அங்கே ஒரு குரல் கேட்குது, இங்கே தான் நாங்கள் இருக்கோம், இதெல்லாம் பண்ணுறதே நாங்கள் தான்ட்டு ஒரு ஆன்ட்டியும் அங்கிளும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்கே தான் படுத்துட்டு இருக்காரு. ஹீரோவே எழுப்ப முடியலை. அந்த அங்கிள் சொல்கிறாரு, நீ ஹீரோவை எழுப்புனா அவன் கோமாக்கு போயிடுவான், நீங்கள் வா எங்கள் முன்னாடி வந்து நில்லுன்ட்டு அவர் சொல்ல சரின்னு ஹீரோயினும் போகிறாருங்க. என்ன நடக்குதுங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும் போதே ஹீரோயினுக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. அவங்க வேறு யாரும் இல்லை, பார்க் ஜூயி, இறந்து போன பார்க் ஜூயியோட அம்மாவும் அப்பாவும் தான். அவங்க தான் இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி ஒரு லேபில் வச்சு இந்த மாதிரி ஒரு இல்யூஷனை கொடுத்து அவங்கள இந்த மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ஜூயியோட அம்மாவும் அப்பாவும் தான். இந்த வலி வேணால் அவங்களுக்கு வந்து மென்டலாக இருக்கலாம், ஆனால் இந்த பெயின் வந்து ரியலானது. அவங்க அங்கே இருக்கிறது வந்து ரியலாக அவங்க உணர்வாங்க. ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு ஒவ்வொருத்தர் இறக்கும் போது அந்த பெயின் வந்து ஹார்ட்லேருந்து வரும். அது மென்டலாக மட்டும் இல்லை, ஃபிசிக்கலாகவும் அவங்கள அஃபெக்ட் பண்ணுன்னு ரொம்பவே கொடூரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக, இவங்கெல்லாம் ஒரு சின்ன பசங்க தானேன்னும் போது எதுக்காகன்னு உனக்கு தெரியாதா, இந்த சின்ன பசங்கள்லாம் என்னோட சின்ன பொண்ணை என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜூயிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல,
அவள் எப்படி இறந்தான்னு தெரியும்லன்ட்டு இப்போ தான் ஜூயி எப்படி இறந்தானே ஒரு ஃப்ளாஷ்பேக்குக்கே போவாங்க. ஜூயி வந்து நம்ம ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் என்ன, ரொம்பவே அமைதியான சுபாவம், ரொம்பவே பயந்த சுபாவம் கொண்ட பொண்ணு. யார்கிட்டையும் பெருசாக எதுவும் பேச மாட்டா. ரொம்பவே அமைதியாக இருந்த அந்த பொண்ணு இவங்க தான் புள்ளி பண்ணியே கொண்டிருப்பாங்க. அதாவது நம்ம ஜூவா இருக்கான்ல, ஜூவா வந்து அந்த ரவுடி பொண்ணோட பேச்சை கேட்டு தப்பாக ஜூயோட ஃபோட்டோ வச்சு மார்ஃபிங் பண்ணியிருப்பான். அந்த மார்ஃபிங் பண்ணப்பட்ட ஃபோட்டோவை நம்ம ரவுடி பசங்கள்லாம் பார்த்துருப்பானுங்க. உடனே அதை அந்த ரவுடி பொண்ணுக்கிட்டேயும் சொல்லியிருப்பானுங்க. எல்லாரும் அதை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ரவுடி பொண்ணு நம்ம ஜூவா கிட்ட சொல்லியிருப்பான். ஆனால் ஜூவா பண்ண பயந்துருப்பான். இருந்தாலும் ஸ்ப்ரெட் பண்ணி ஆகணும்ன்ட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அந்த ரவுடி பொண்ணு. சரின்ட்டு ஜூவா வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோட்டோவை எல்லா நெட்டில், எல்லா குரூப்பில், எல்லா சேட்லையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருப்பான். அப்படி ஸ்ப்ரெட் ஆன ஒரு பெரிய ரூமரால் தான் நம்ம ஜூயி இறந்துருப்பா. அதை பார்த்த நம்ம ஜூயிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமாயிடும். ஹீரோயின் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்டிருப்பாங்க, ஆனால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கிளாஸே அவங்கள பார்த்து சிரிச்சிருக்கோம். அவங்களும் எப்படியாவது அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணணுன்னு பார்த்துருப்பாங்க, ஆனால் முடிஞ்சிருக்காது. ஆனால் ஜூவாவாலேயும் எதுவும் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அந்த புள்ளி பண்ணுறவங்க ஜூவாவையும் மிரட்டுவாங்க. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு தான் நம்ம ஜூயி வேறு வழியே இல்லாமல் மேலேருந்து குதிச்சு இறந்துருப்பா. ஹீரோயினுக்கு பாவம் இந்த விஷயம் லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் ஹீரோயினாலையும் நம்ம ஜூயியை காப்பாற்றிருக்க முடியாது. ஜூவா மேலேயும் தப்பு சொல்கிறதுனா அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா புள்ளி பண்ணனால தான் ஜூவாவும் அப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாயிக்கிறான். ஸோ இதனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது ஜூயியோட அப்பாவும் அம்மாவும் இவங்களை வந்து ஃபிசிக்கலாக நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது. மென்டலி நம்ம பொண்ணு எப்படி மென்டல் டார்ச்சர் பண்ணி அவள் இறந்தாலோ அதே மாதிரி இவங்களும் மென்டலாக அஃபெக்ட் பண்ணப்படணும். அந்த வலியும் வேதனையும் அவங்களுக்கு கொடூரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணுன்ட்டு அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த கேமையை உருவாக்கியிருப்பாங்க. இந்த கேமை அவங்க இல்யூஷன் மூலயமா செலுத்தி அந்த ரியல் வேர்ல்டுலேயே அந்த கேமை அவங்க விளையாடுற மாதிரி ஒரு பெரிய இல்யூஷனையே கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதனால் அந்த மென்டல் டார்ச்சர் எப்படி இருக்கும், சைக்காலஜிக்கலாக எப்படி ஒரு பொண்ணு இறப்பா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரியணுன்ட்டு அம்மாவும் அப்பாவும் தான் சேர்ந்து அந்த கேம் வேர்ல்டுக்கான டிக்கெட்டையே கொடுத்துருப்பாங்க. அது மூலியமாக அந்த பசங்கள்லாம் அந்த இன்ஸ்டியூட்டுக்கும் வந்திருப்பாங்க. இன்ஸ்டியூட்டுக்கு வந்த உடனே அம்மாவும் அப்பாவும் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பசங்களையும் இது இன்ஸ்டியூட்குள்ளே ஒரு பெரிய ஹிப்னோடைஸ் சென்டருக்குள்ளே படுக்க வச்சு எல்லாருக்கும் அந்த இல்யூஷனோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வலியில் கத்துவாங்க, கதறுவாங்க, சில பேர் அழுவாங்க, துடிப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஏன்னா என் பொண்ணு இதை விட பல மடங்கு வலியை அனுபவிச்சு செத்தா. உங்களெல்லாம் நம்பி தானே நாங்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். ஆனால் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? கூட படிக்கிற பசங்களை இப்படியா பண்ணுவீங்க? அவங்க அப்பா அம்மாவை பற்றி ஒரு நாளாவது நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்னு தான் இப்படி நான் பண்ணுறேன்ன ஒன்று நம்ம ஹீரோயினால் எதுவுமே பேச முடியல. ஏன்னா நம்ம ஜூயிக்கு நடந்தது அவ்வளோ பெரிய கொடூரம். நம்ம ஹீரோயின் திரும்பவும் வலியால் கஷ்டப்படுறாங்க. அவங்க ஜூயி வந்து இப்படி இறந்துருக்க கூடாதுன்னு அவங்களுக்கும் தோணுது. ஆனால் அதுக்கு பொறுப்பு நான் ஏற்றுக்கிறேன். தயவு செஞ்சு மற்றவங்களை எல்லாரும் விட்டுருங்க தயவு செஞ்சு எல்லாரையும் விட்டுருங்க, என்ன வேணால் எது வேணாலும் பண்ணிக்கோங்கன்ட்டு ஹீரோயின் ரொம்பவே கதறாங்க ஜூயியோட அப்பா கிட்ட. மற்றவங்கெல்லாம் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பொறுப்பை நானே ஏற்றுக்கிறேன், தயவு செஞ்சு இதோடு நிறுத்திக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் கொஞ்சம் மனசு இறங்கி வராரு. ஆனால் அவங்க அம்மாவுக்கு இல்லை, இந்த கேமை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து விளையாட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு டைமும் என் பொண்ணு, அதாவது ஜூயி கேரக்டரில் இருக்க மாயா தான் வின் பண்ணுவா. இந்த வாட்டி மாயா உன்னோட சென்டிமெண்ட்டுக்காக, அதாவது எமோஷனில் விழுந்துட்டா. அதனால தான் அவள் போய் இறக்க வேண்டிய நிலைமை. இல்லாட்டி ஒவ்வொரு டைமும் இந்த கேமில் மாஃபியா தான் வின் பண்ணுவாங்க. ஸோ மாஃபியா வின் பண்ணி என் பொண்ணு தான் எழுந்து வருவா. திரும்பவும் நீங்கள் விளையாடணும்.
என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கேம தான் இந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்ததுலேருந்தே இந்த பசங்க திரும்ப திரும்ப விளையாடுறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் அந்த மாயான்னு கேமால உருவாக்கப்பட்ட பொண்ணு தான் வின் பண்ணுவா. ஸோ மாஃபியா தான் வின் பண்ணுவாங்க. ஸோ சிட்டிசன்ஸ்லாம் இறந்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த கேம் ஆரம்பிக்கும். மாஃபியா இறக்குற வரைக்கும். ஆனா இந்த டைம் வந்து அந்த மாயாவோட அந்த ஸ்பிரிட் வேற யாருதும் இல்ல, ஜூயி தான். அந்த ஜூயி வந்து நம்ம ஹீரோயினுக்காக பாவம் பார்த்துருக்காங்க, ஃப்ரெண்டுக்காக. அதனால மாயா இறந்துருக்கா. இப்போ ஹீரோயின் இங்கே எழுந்திருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை திரும்பவும் இந்த கேமாக விளையாடணும், இவங்க இந்த கேம்குள்ளேயே முழுகி இவங்க இறந்து போகணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஜூயியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது ஜூயிக்கே பிடிக்கல, அதனால தான் இந்த கேமை அவள் முடிச்சு வச்சிருக்கா, இது முடிஞ்சதாகவே இருக்கட்டுமே, மற்ற பசங்களையும் நம்ம எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அம்மா ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அப்பா சமாதானப்படுத்த பார்க்குறாரு. அப்படியே நம்ம ஹீரோயினும் திரும்பவும் ஹிப்னோடைஸ் ஆகுறாங்க. கண்ணு முழிக்கிறாங்க, பஸ்ஸில் இருக்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம நினைப்போம், முடிஞ்சிருச்சுடா அந்த கேம், அப்பாவும் அம்மாவும் மனசு திருந்திட்டாங்க, முடிஞ்சது இந்த கேம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஹீரோயினும் ஹீரோவெல்லாம் பார்ப்பாங்க, எல்லா பசங்களையும் பார்ப்பாங்க. ஓகே, கேம் முடிஞ்சிருச்சு, இனிமேல் நம்ம வீட்டுக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்மளும் எப்பா ஒரு வழியாக கேம் முடிஞ்சதுடா, அவ்வளோதான்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஹீரோயினுக்கு அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டே தெரியும். என்னன்னா, திரும்பவும் அந்த பஸ்ஸு அதே இன்ஸ்டியூட்டுக்குள்ளே தான் போகும். ஹீரோயினுக்கு பதறும், ஐயோ அந்த மாயான்ற கேரக்டரே இல்லையே, அப்போ திரும்பவும் இந்த இன்ஸ்டியூட்குள்ளேயே போதே பஸ்ஸு, என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே. அதுவும் இல்லாமல் பசங்கள்லாம் அன்றைக்கி நடந்த மாதிரி திரும்பவும் விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு அதே ரொட்டீன் ஃபாலோ ஆகுது. நம்ம ஹீரோயின் மாயாவை தேடுறாங்க. அந்த மாயான்ற கேரக்டர் இங்கே இருக்குதா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அந்த மாயான்ற கேரக்டர் வேறு எங்கேயும் இல்லை, லாஸ்ட்டில் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ நான் திரும்பவும் கேம்குள்ளே தான் இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்பாவும் அம்மாவும் இந்த வாட்டியும் இல்லை, பசங்களை நாங்கள் மன்னிக்கிறதா இல்லை அப்படின்ட்டு திரும்பவும் இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே ஒரு எண்டு கார்டை போட்டு இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க, இந்த ட்ராமாவையும் முடிக்கிறாங்க. ஸோ ஜூயின்னு ஒரு பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவள் இறந்துருக்கா. அதுக்காக அவங்க அம்மாவும் அப்பாவும் பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணால் புரியும் அவங்களோட வலி அப்படின்ட்டு தெரிய வைக்கிறதுக்காக இப்படி ஒரு கேமை உருவாக்கி பசங்களை இப்படி வந்து நடத்த வச்சுருக்காங்க. பசங்களை மன்னிக்கிற மாதிரி இல்லை அப்பா அம்மா மன்னிக்கிற வரைக்கும் பசங்க இந்த கேம் லூப்குள்ளேயே இப்படியே மாட்டிக்கிட்டு சைக்காலஜிக்கலாக தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அப்படியே சைக்காலஜிக்கலாக பசங்களை இப்படி பண்ணக்கூடாதுன்னு ஒரு பெரிய ட்ரூ ஸ்டோரியோட முடித்த இந்த கதை எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி பல சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் வெறித்தனமான கதைகளோட நான் உங்களை அடுத்த ட்ராமாவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.